வந்துடும். வெட்டு குத்தும். ஓகே, ரெண்டும் ரெண்டும் சொல்லலாம். அகற்றுறதும் சேர்க்கிறதும் ஆனா சொல்லல, சொல்லிட்டு தான் சொல்லணுமா? சரியா உடனே வருதில்லை, என்ன சொல்லலாம்? என்ன வருது? ஒண்ணு வருது திடீரென்று ஒண்ணுமே வரையில. சரி, திடீரென்று வந்தபடி நான் ஒன்று சொல்கிறேன். இது குழந்தைகளை இப்படி சொல்லுவோம், சில உயிரினங்களுக்கும் இப்படி இருக்குது இளமை பெயர்கள், சரியா? அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் சில பானங்களை இப்படியாகத்தான், சில பானங்கள் இப்படியாகத்தான் உள்போகும், இப்படியாக என்று சொல்லுவோம். குட்டி குடி. சரி, வாழ்த்துக்கள். உடனே வரையில் வந்தது சொல்கிறேன். குட்டி குடி. சிலரின் தொழில் இது. நான் உடனே தான் சொல்றேன். சிலரின் தொழில் இது. ஒரு எழுத்தை வெட்டும் போது நாங்கள் இதை இப்படி செய்துதான் அதை நாங்க என்ன சொல்றது வந்துருமே. நான் சொன்னா சிலரின் தொழில் தொழில் இது. இதை நாங்கள் சொல்லுங்களேன். பொருட்களை அகற்ற ஒரு பொருள். என்னண்டு? கழிவு பொருட்களை அகற்றக்கூடிய ஒரு பொருள். வட்டி வடி. வட்டி வடி. நான் சொல்லட்டான். சொல்லுங்க, வச்சிருக்காங்க சொல்லலாம். இதை முதலாளிமார் எதிர்பார்ப்பார்கள். முதலாவது தரவு. ரெண்டாவது தரவு ஒரு விளையாட்டு, ஒரு எழுத்து வெட்டினான். முதலாளிமார் வச்சிருப்பார்களா? முதலாளியர்கள் இதை அதிகமாக பாவிக்கிறார்கள். பாவிப்பார்களா எதிர்பார்ப்பார்களா? கேள்வி என்ன? எதிர்பார்ப்பார்கள். இதே எதிர்பார்ப்பார்கள். முதலாளிமாரோ இல்லை கடைக்காரர்களோ இதை பற்றி எதிர்பார்ப்பார்கள். ஆனால் முதலாவது தரவு ரெண்டாவது தரவு ஒரு விளையாட்டு. விளையாட்டை வெட்டணுமா சேர்க்கணுமா? எழுத்து இல்லை, எழுத்து வெட்டணும். வெட்டணும். ஆதாயம் தாயம். வாழ்த்துக்கள். ஆதாயம் தாயம் சரியானவர். முதலாவது எழுத்து செல்வியக்க காய்ச்சி பண்ணி வீட்டோடுங்க. முதலாவது எழுத்து இது ஒரு பரந்தது. ஒரு பரந்தது. இது பரந்ததுன்னு சொன்னோம். முதலாவது எழுத்து பரந்தது. அதுல ஒரு எழுத்தை வெட்டினால் இது வந்தால் எங்களால் தாங்க முடியாது. வாணி, நான் மியூட் போட்டுட்டு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆதாயம் தாயத்தையா மன்னிப்புட. முதலாவது பரந்தது. இது பரந்ததுன்னு சொல்றேன். ஆகாயம் காயம். நான் அதுதான் அவர் ஆதாயம் பண்ணக்குள்ள ஆகாயத்தை எடுத்து வச்சேன் நான். வாணி, இது எல்லா நாடுகளிலும் பொதுவாக பாவிக்கப்படுகிறது. ஒரு எழுத்தை வெட்டினா பெண்களுக்கு அதிகமாக இந்த உவமை சொல்லி பாவிப்பார்கள். எல்லா நாடுகளிலும் இதற்கான ஒரு தனி பெயர் உண்டு, சிறப்பு பெயராகவும் இதை சொல்லுவார்கள். ஒரு எழுத்தை வெட்டினால் பெண்களுக்கு உவமையாக இந்த சொல்லை பாவிப்பார்கள். எல்லா நாடுகளிலும் இது இருக்க வேண்டும், நிச்சயமாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பெண்களை உவமைப்படுத்துவார்கள். ஆமாம் ஆமா, பெண்களுக்கு உவமையாக சொல்லுவது
நாணயம் நாணமா? ஆமாம், வாழ்த்துக்கள். நாணயம் நாணம். ஓகே. நாணயம் நாணம். பணம் என்றதுக்கு நான் அப்படி எடுத்து ஓகே. வேற. அதிகமான பொருட்களை சேர்த்து வைக்கும் ஒரு இடம். அதுல ஒரு எழுத்தை நாங்க வெட்டுனா வருவது இதில் இது ஒரு சுகம் தரும் உண்டு. என்னண்டு? அதிகமான பொருட்களை சேர்த்து வைக்கும் ஒரு இடம். இதில் ஒரு எழுத்தை நாங்கள் வெட்டினால் அனைவருக்கும் சுகம் தரும் உண்டு. உண்டியல். உண்டி இல்ல. சுதந்திர மண்டைக்குள்ள ஒன்றில் உறக்கம் அப்படிக்கான ஏதாவது ஒன்றோட வரும். ஓகே. நான் களஞ்சியம் என்று எடுத்து பார்த்தேன், அதுக்கு வராது. கட்டிலுக்கு இல்லை. சேகரித்து வைக்கிறது. பொருட்களை பாதுகாக்கப்படமா? பொருட்களை அகமாதில் வைப்பார்கள், இதில் சேர்த்து வைப்பார்கள். வைக்கிற இடங்கள் அந்த இடத்தை இப்படி சொல்லுவார்கள். அதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது எல்லோருக்கும் சுகம் தருவது. வங்கி வகி என்று வங்கி என்று வருமோ? பொருட்களை வைக்கிறது. பொருட்களை சேர்த்து வைக்கிற ஒரு இடம். பெட்டகம். களஞ்சியம். 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 நான் எடுத்தேன்னா அது வராது. அந்த களஞ்சியத்தில இருந்து சொல்ல எடுங்கள நீங்க. அப்படி எடுத்து பார்த்தேன்னா இந்தியாவில இதை பாவிப்பார்கள். இந்த சொல்ல இந்தியாவில அதிகமாக பாவிப்பார்கள். கஞ்சியம். கஞ்சியண்டோ அது வராது. அப்ப ஒரு எழுத்து இல்ல, 2 எழுத்து இல்ல. களஞ்சியம். 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 களஞ்சியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொல்ல எடுத்து பாருங்க. 3 எழுத்துல அதையும் சொல்லிக்கிறேன். களஞ்சியம் முதல் எழுத்து வருது. சரி. வராது. களஞ்சியம் என்ற சொல்ல ஒத்த சொல்லாக வேறொரு சொல்ல எடுத்து பாருங்க. களஞ்சியம் இது என்ன? பட்டை. பட்டை இல்ல. பாதுகாத்து வைக்கிறது. சேர்த்து வைக்கிற இடம். அது ஒரு இடத்தை வெட்டும் போது இது எல்லோருக்கும் சுகமாக இருக்கும். தூயில் அப்படியான ஒரு சொல்லோட வருமா? நித்திர அப்படியான ஒரு சொல்லோட ஒத்து பாருங்களேன். அதைத்தான் பார்த்தேன். அங்கால மிச்சதுக்கு தெரியல. துயில் என்று எடுத்தாலும் கேட்டேன். இந்த சொல்லி கேட்டேன். தெரியல அந்த சாமான் வைக்கிறதுக்கு. தூக்கம் என்று எடுத்தாலும் அதுக்கு வராது. படுக்கை. படு அது வராது. பார்த்தேன் நானும் படுக்கை எடுத்த எல்லாம் எடுத்து பார்த்தேன். வேறு என்ன? உறக்கம் என்று எடுத்தாலும் தெரியாது. நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓகே சொல்லவா? கொஞ்சம் இதா கிடக்கு. சொல்லுங்க. மண்டி. மடி. மண்டி. மண்டி சொல்லு. மண்டி என்ன? மண்டி என்ன? சாமான்களை சேர்த்து வச்சு எடுக்கிற கதைகள் எல்லாம் அகராதி சொல்ல மண்டி என்று இல்ல. இந்தியாவில நாங்க சொல்லுவோம் மண்டி. மண்டி நாங்கள் மண்டி பொக்கடக்குன்னு சொல்லுவோம். அதுதான் நாங்க மண்டி. மண்டி சாப்பாடுகள் அதுகள்ல அந்த மண்டி சொல்லுவாங்க. அது அடிமண்டி சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய இடங்கள்ல இந்த மண்டியிலதான் சாமான்களை சேர்த்து வைப்பாங்க. அது இந்தியாவில அது இந்தியா சொல்லுவல் நாங்கள் வாடிப்பது. மண்டி என்ன எங்களுக்கு தெரியாது. கருத்தே தெரியாது. என்ன மடி என்றது சரி.
அது தெரியாத அது முதல் இருக்கிறவங்களுக்கு தெரியாம. சரக்கு மண்டின்னு சொல்லுவார்கள். சரக்கு மண்டியில இருக்குது, சேர்த்து வைப்பார்கள். சரக்குகளை சேர்த்து வைக்கிறத மண்டின்னு சொல்லுவார்கள். தெரியாது. தெரியல. இன்றைக்கு அவன்கிட்டம் தானே. நான் ஒன்று சொல்றேன்னா, ம். இது போக்குவரத்துக்கு தேவைப்படுவது, போக்குவரத்துக்கு இல்லை, கடிதங்களுக்கு தேவைப்படுவது, கடிதங்களுக்கு தேவைப்படுவது. ம். ரெண்டாவது தடவை என்னென்னு சொன்னால், இது செய்தால் இது இது கிடைத்தால் இது கிடைத்தால இது கிடைத்தால் இது செய்தால் இது கிடைக்கும், இது தயவு செய்து வந்தால் இது கிடைக்கும், புண்ணியம் செய்தால் இது கிடைக்கும். சரி, நான் அப்படி விவரமாக தரேன். புண்ணியம் புண்ணியம் செய்தால் இது கிடைக்கும். போக்குவரத்து கடிதங்களுக்கு உதவுதா? தபால் இதுதான் இப்போ இந்த கடிதங்களோட சம்பந்தப்பட்டது. முத்திரை அப்படி வருமா? முத்திரை, முத்தி 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 வர்றது. முத்தி, முத்திரை, முத்தி, முத்தி. வணக்கம், நான் ஒன்று சொல்றேன். ஓ, இது நாளாந்த நாங்கள் பாவிக்கும் ஒரு பாவனை பொருள் தான். ஒரு எழுத்தை வெட்டினா வேகத்துக்குரிய ஒரு சொல். வேகத்துக்குரியதா? கதிரை கதி. கதிரை சரி, அதுவும் சரி. நான் கத்தி கதின்னு தான் எழுதினா பரவாயில்ல. கத்தி கதி. நானும் ஒன்று சொல்லுவேன். இதுவும் நாங்கள் பாவிக்கும் ஒரு பொருள் தான். நாளாந்தும் பாவிக்கும் இந்த பொருளை. இதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது ஒரு மிருகம் உண்டு வரும். உருவமா? மிருகம் மிருகம் ஒரு உயிரினம் உண்டு வரும். ஒரு உருவம் வருமோ? மிருகம் மிருகம் வரும். பாவிக்கிற ஒரு பொருள், நாளாந்தம் நாங்கள் பாவிக்கிற ஒரு பொருள். இதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது ஒரு 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 உயிரினம் மிருகம், ஒரு மிருகம் ஒரு உயிரினம் வரும். பாவிக்கும். வெட்டும் பொழுதா சேர்க்கும் பொழுதா? ஒரு எழுத்தை வெட்டும் போது. எல்லாம் வெட்டுத்தானே வருகுது. இப்ப சேர்ப்பதுன்னு வருகுது இல்லையே. நான் சேர்த்து பார்த்தேன் வாணி, தலை முதலே. நான் குதிரை தலை முதலையும் தானேயோ இல்லையோ? அவர் பாவிக்கும் பொருள் சொல்றேன். பொருள் சொன்னேன். நாளாக நாங்க பாவிக்கிறோம் இந்த பொருள். வெட்டுனா ஒரு ஒரு மிருகம் வரும். பாவிக்கலாம். புலி, புலியா? புலி இல்ல, புலி. அது புலி வராது. அது வராது, புலி. வெட்டு நவாரன்னு சொல்றாரு. ஆளாந்தான் பாவிக்கிறோம். உப்பு எடுத்தாலும் வராது. கழுதை கதையா? கழுது அது வராது. கழுதையா? கதை 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 கழுதை மிருகம். வெட்டினா தான் மிருகம் வருமா? வெட்டினாத்தான் ஒரு மிருகத்துல வெட்டினாத்தான் ஒரு மிருகம். வெட்டினா ரத்தம் தானே வரும். அப்படியே வரும். வெட்டினா ரத்தம் வரும். குத்துனா காயம் வரும். வெட்டினா ரத்தம் வரும். மிருகம் என்ன சாப்பிடுற பொருளா? நாங்கள் நாளாக பாவிக்கிற ஒரு பாவனை பொருள். பாவிக்கும். நாளாக பாவிப்போம் ஒரு பாவனை பொருள். சட்டி எடுத்தாலும் வராது. சட்டி முட்டி நாளாந்தம் கத்தி வராது. கரடி கரடி அகர் வராது. ஒரு சொல்ல அப்படி என்ன? 3 எழுத்து 2 எழுத்தா இல்ல வருது வாணி? அப்படியே சொல்லி கரண்டி கரடி வரும் தானே. என்னன்னா வெட்டினா கரண்டி கரடி. ஓ, கரண்டி கரடி. வாழ்த்துக்கள். ஆமா,
கரண்டி கரடி கரண்டி கரடியை பிடிச்ச எனக்கு இது நான் தந்தேன் அவர் நானே மறந்துட்டேன். கரண்டிய பிடிச்ச அந்த கரடிய பிடிக்க தைரியம் நம்மளுக்கு அந்த கரண்டியை பிடிக்க வைக்கலாம் போச்சு. ஆ அதுதான் என்ன சொல்றது உங்களை நான் தந்தேன் நான் இது போராளமே அதான் நான் சொன்னதுதான் எனக்கு அது ஞாபகத்துல மறந்து போயிட்டேன். சாரி வாழ்த்துக்கள் ஜெயமலன். தானே. ஓகே, இது பாடசாலைகளிலும் சரி நமது ஆடைகளிலும் சரி, பாடசாலையில் முக்கியம் பெறும் ஆடைகளில் அழகை கொடுக்கும். ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னால் சமையலுக்கு அத்தியாவசியம், சமையலுக்கு பயன்படும் ஒன்று. பாடசாலைகளுக்கும் புள்ளி புளி புள்ளி புளி வாழ்த்துக்கள். புள்ளியும் புளியும் நான் இப்ப அதை நெச்சனா உங்களோட சட்டையை பார்த்து சட்டையை பார்த்தா நானும் சொன்னேன் புள்ளி சட்டையை. இல்ல 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 இது இந்த துணி இந்த துணி என்ன நைலான் துணி கொட்டனா சாஃப்டான இல்ல காட்டன் இல்ல இது மாதிரி தான் எனக்கு துணி வார இல்ல நான் காட்டன் இல்ல இது சில்க் மாதிரி துணி இது. இது அந்த சாரி துணி மாதிரி இருக்கும் அது மாதிரி. ஓ சில்க் மாதிரி சில்க் மாதிரி. இன்னொரு பேர் சொல்லுவாங்க வருகுதுல அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் காட்டன் துணி, சீதா துணி, நைலான் துணி, மற்ற பெட்லு கொண்டு சொல்வார்கள் அது. அப்புறம் சட்டன் துணி, டவேட்டா டவேட்டா முந்தி வர துணிகள் டவேட்டா. என்ன தவேட்டா அப்படி இருக்கும் மொரமொராண்டு இருக்க மாடி நல்ல வடிவான துணி மொறு நல்ல உடுப்பு தச்சா அப்படியே நிக்கும். அப்படியே நிக்கும். செட்டிங் சாமஸ் இருக்குது, செட்டிங் சாமஸ் சொல்லுவாங்க, சாமோஸ் டவேட்டா சொல்லுவாங்க, ஓகண்டி 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 லினன் லினல் இருக்குது. எனக்கு துணிகள் பேர் இருக்குது, அந்த துணியோட பேர் எனக்கு இருக்கு. சரி, உடுப்பல் இருக்கிறபடினாலே சொல்கிறேன். அது டைம் இருக்கு தற்பொழுது. ஆனால் பாப்போம் இல்லை தெரியல. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்துவோம் இதை. அடுத்தது ஒன்றை வட்டினீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு இதுக்கு சம்பந்தம். வீட்டில் இதையே பேசிக்கொண்டு திரிவார்கள் அல்லது வீடுகளுக்குள்ளே இருக்கும். எதுக்கு நான் இப்படி இருக்கிறேன். உடுப்பை சொல்றீங்களா? உடுப்பிலே வருது ஆண்கள் பெண்கள் உடம்புக்கும் இதுக்கும் சம்பந்தம். இந்த வட்டிங்கன்னு சொன்னால் வீட்லேயே நோய் நோய் கொண்டு இருப்பார்கள் அம்மாக்கள் பிள்ளைகள். வீட்லையும் இதை காணலாம். வளர்ச்சியை முப்படி சொல்லலாம். சரி, இதுக்கு மேலே நான் சொல்லலை. எதுக்கு நான் இப்படி இருக்கிறேன் ஏன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. கூந்தல் 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 தான் இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இல்ல நான் இப்படி இருக்கிறேன், இல்லாட்டா கண்டுபிடிச்சிருவீங்க. எழுப்பி இருந்தேன்டா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எழுப்பி காட்டுங்க. நான் அதான் இப்படி இருக்கிறேன். நான் இவ்வளோ இது கதையா சொல்லணும். அல்லது அல்லது ஆண்கள் பாதிக்கிறேன், ஆண்களும் பாதிக்கிறாங்க. சரி, இப்போ காண மாட்டீங்க. ஓகே. ஓ, ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் மறையா சட்டை 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 சடை இதோட தான் ஏற்கனவே இருந்தேன் நான். இப்போ நான் மறைஞ்சிட்டேனா? சட்டை சடை சட்டை சடையா? சரி. அதான் எங்களுக்கு மட்டும்தானா பொட்டு சட்டை? அதே சட்டை அதே பட்டை. ஓ, நான் ஒன்றும் இல்லை, ராகவி எடுத்தவர். உங்கள்கிட்ட மட்டுமா பொட்டு? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீந்துறா ஒரு ஆள் நீந்துறா.
சரியா தங்கராஜா தான். கண்ணெல்லாம் ஆகுதான். சரி பொட்டு சட்டையை போட்டு கொண்டு வாங்க ராஜினி அக்கா. பொட்டு சட்டையை போட்டு கொண்டு வாங்க. இந்த பேக்ரவுண்டை மாற்றி தரேன். என்னிடம் மணி கருப்பு இருக்கிறது இப்படி நீங்க போட்டுக்கிறோம். என்னிடம் கருப்பு. உங்கள்கிட்ட மட்டுமா பொட்டு இருக்கு? இல்லாம வாணி கண்ணு அடிச்சோட்டேன் நான் போட்டு போய் ஆக்கள் வந்தா பாவாடை எல்லாம் போடுவோம். உங்கள்கிட்ட மட்டுமா பொட்டு இருக்கு? எங்கிட்ட இருக்குல்ல. இல்லடா, பொட்டு இருக்குது. என்கிட்ட 5 6 கிட்ட இருக்குது பொட்டு சட்டையை. பொட்டை விட்டு போட்டு இப்ப இதுக்கு கேள்விக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப. அதான் இப்ப நான் ஓகே. இப்ப இது ஆண் பெண் சின்னவர் பெரியவர் வயது போல எல்லாரும் பயன்படுத்துவார்கள். ஒன்றை வட்டிங்கன்னு சொன்னா வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளைகளோட அம்மாக்கள் நொய் 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 என்றுட்டே இருப்பார்கள். இல்லாட்டி வீட்டுகளில் காணலாம். மற்றது ஒருத்தர் வளர்ச்சியையும் இப்படி சொல்லுவோம். என்ன இதுக்கு மேலே நான் சொல்லலாம் போங்க. ஒரு வளர்ச்சி பட்டு படு பட்டு படு. அப்போ நானே நொழிச்சேன். நான் இப்போ இங்க பாருங்க கதைகள் பாடுது. இவ சொல்ற இன்னொரு கேளுங்க. சரி சாப்பிட்டீங்களோ பால் குடிச்சிங்களோ நித்தி கொண்டுங்களோ ஒன்றுதான் நாங்கள் செய்யறது. செய்யிட்டீங்களா? அங்கே கீரைப்பொடியை காணும் பிள்ளைண்ட கீரைப்பொடியை காணுமே. பாட்டி கட்டல, பாட்டி பிஸியாக போனான் இன்றைக்கு. ஈரத்தலியோட இருந்து உங்களுக்கு போட்டு அப்ப நான் ஒன்றும் செய்யல அப்படி விட்டேன் காயத்து. ஆனா நாங்க இதை ஆங்கிலத்திலாம் சொல்லுவோம். தமிழ்ல வச்சிருக்கிற குறைவு. சரி இதுக்கு மேல சொல்ல இல்லை. ஆங்கிலத்துல சொல்லுவோமா? ஓ அண்டைய சொன்ன மாதிரி ஜட்டி வருவோம். ஜட்டி ஜடி சாரம் சாரம் ரம் சாரம் வரும். அப்படியே சாரம் ஆம்பளை பொம்பளையில இருங்க கட்டிடும் சாரம். அதான் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்றீங்க. குழந்தைகள், வயது போனவர்கள், இளையவர்கள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பயன்படுத்துவார்கள். ஆங்கிலம் சொன்னா பம்பஸ் சொல்லலாமா? இல்ல நான் அப்பதே கச்சகசா எடுத்து வச்சேன்னா ராஜரகா சொல்லிட்டேன். கூடுதலா அப்பப்பாக்கள் கட்டுவாக்கள் தாத்தா உடந்துருக்கிற காலம் முழுவதுமா. அப்ப கொடுக்கு வரும். கோவணம் கோணம். நீங்க எல்லாம் கட்டி உடந்துருக்கீங்க இப்ப. வருமா பழசாலையா டை? பட்டி படிஞ்சு பாருங்க. நான் கட்டி இருந்தேன்னா கீழே எடுத்துட்டேன். இந்த இருக்கு பட்டி பட்டி படி படி என்று நோய் மற்ற அடுத்த வளர்ச்சி அடுத்த படி படி என்று சொல்றது. அடுத்தபடியா அடுத்தபடியா மற்ற வீட்டுகளில் படிகள் இருக்குது. அம்மாக்களுக்கு வேலை என்ன நோய் நோய் இந்த இந்த கொரடையிலையும் நச்சரிப்பார்கள். படி 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 படிய இல்லை. சொல்லட்டா இது ஒரு நிறம். இது வீட்டு ரெண்டாவது என்னண்டா இது கட்டாயம் வீட்டுக்கு தேவைப்படுவது. வீடு கட்ட தேவைப்படும். பச்சை பசை இல்ல வீடு கட்ட சொல்ற. வீடு கட்ட கருப்பு கப்பு கருப்பு கப்பு. சரி கருப்பு கப்பு. கப்பு வேண்டா முட்டு வைக்கிறது. கப்பு தான் தடி 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 மாதிரி அது கப்பு வைத்து கட்டுவார்கள் வாணி. கப்புன்ற மனத்துக்கும் வேணும் கப்பு. சரியா விட வருவோம். நேற்று வர மாதிரி ஒரு சின்ன குட்டி தான் தேர்திருவிழாவில் வந்து ஒன்று கேட்க தாயோட வந்து தாயும் மற்ற பிள்ளையும் இப்படியே நின்றார்கள். சேடு கொண்டு தேர் வந்து கொண்டிருக்கு. இவர்கள் இங்கால என்னட்டு கேட்டார்.
அவர் தன்னை புஷியாரில் இருக்க விருப்பம் இல்லையா வந்துட்டு இறங்கி நின்று பாவாடையும் ஆளும் கொலுசும் பெட்டிய இதாக 2 வயதாக இருக்கும் 1.5 வயசு. நான் வர மாட்டேன் வெயில் வேறு தாயா நின்று ஏறு இல்லை இல்லைட்டா. அப்போ நான் இப்போ உங்களுக்கு அந்த பிள்ளை உங்களை இலகுவாக செய்யுதல்ல, நீங்கள் கூட கை நோவக்கூடாண்டு பிள்ளை தன்ட்ட பாதத்தை பயன்படுத்த விரும்புது நடப்பார். அப்போ கையில் பிடிச்சேன் படபட என்னோட வாரார் பின்ன முன்னுக்கு என்னோட கையை பிடிச்சிக்கொண்டு தாயை பற்றியும் பார்க்கல, அக்கா பின்னால் வாரத்தை பற்றியும் பார்க்கல. அவரை நின்றுட்டாரு கொஞ்ச நேரம் என்ன நடக்குன்னு பார்ப்பமாட்டு இப்படியே சரசரன்னு போனார் என்னுடைய. நாங்கள் நடக்க போகிறீங்களான்னு கண்டார் இப்படி நடந்து. அப்போ செருப்பு போட்டார் தெரியல, கொலிச்சா தான் கேட்டாது, செருப்பு இருக்கும் தெரியாது. அப்போ வந்துட்டு இப்படியே போயிட்டு ஒரு தடவை இப்படி நிமிந்து பார்த்தார் என்ன பார்த்து போட்டு திரும்ப இப்படி நடந்து வந்துட்டு பின்னாலத்து பார்த்தாரு அம்மா நிற்கிறா ஒரே ஓட்டம். அப்பதான் அம்மாவுக்கு ஞாபகம் வந்தது. அம்மா சொன்னா அப்படி நடக்குதப்பா விடுக்கல, அவர் நடந்து வரட்டும். நடந்து வந்தார் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார் ஒரு 5-10 நிமிஷம். சின்னங்கள் இப்ப நல்ல முன்னேற்றம் நல்ல அவனாஞ்சன உங்களுக்கு கை உடைய மட்டும் பிள்ளை இன்னைக்கு தள்ளி கொண்டு வர மாட்டேன் அவரை நடக்க விடுக்க. அவர் சொன்னாக்கா இப்ப 2 நாளுக்கு முதல் வாங்கி நானும் ஒரு இந்த யூடியூப்ல ஒரு கிளிக் கொண்டு பார்த்தேன். ஒரு 1.5 வயசு பிள்ளைக்குள்ளதான் அப்படி இருக்கும். ஒரு வயசும் 1.5க்கும் உள்ள இருக்கும். அன்னைக்கும் தாப்பன் சொன்னார் குளிக்க வர சொல்லி. அப்ப நோ ஒன்று சொல்லி இங்கிலீஷ் தான் கிடைக்கும் இல்லையாண்டு. அப்ப இல்லையாண்டு சொல்ல தேப்பன் இல்லையாண்டு சொல்ல தேப்பன் 10 கனதரம் மாறிக்காக்க நீ போய் குளியாண்டு தேப்பன நீ குளி நான் குளிக்க மாட்டேன். பின்ன தேப்பன் திரும்பி கேட்க நான் குளிக்காட்டி என்ன தலையெல்லாம் பிச்சுக்கு மூண்டு கேக்குது. அது இப்படி தேப்பன் தலையை அப்படி அடிச்சு கேக்குறாரு. தலை தாண்டா அது தலையே நம்ம அப்படி பிச்சுக்கு போட்டு பேசுது. நான் குளிக்க மாட்டேன் நீ போ குளி. சின்னங்கள் நல்ல முந்தின மாதிரி இல்லை இப்ப நல்ல நல்ல முன்னேற்றம். அதிக குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளை. நான் சொல்லிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கும் இவருக்கும் தொடர்பு ஆதி காலத்துல குடியேறினவர் ஆசிரியர். வாழ்த்துக்கள். சரி நன்றிக்க வாழ்த்துக்கள். நானும் ஒன்று சொல்லுகிறேன். இது எல்லோருக்குமே இப்போ எல்லோருக்கும் சொல்ல முடியாது, சிலருக்கு இது அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த பொருள் அவசியமாக சிலருக்கு தேவைப்படும் ஒரு பொருள். இதை நாங்க இதுல ஒரு எழுத்தை விட்டுனா நாங்கள் செல்லமாக இப்படி கூப்பிடுவதுண்டு. செல்லமாக ஒருவரை இப்படி கூப்பிடுவதுண்டு. சிலருக்கு பேராகவும் இது அமைந்திருக்கிறது. முதல் சொல்ல என்ன முதல் இது அநேகமாக எல்லோருக்கும் சொல்லக்கூடியது சிலருக்கு அவசிய தேவையாக இருக்கிறது. அவசியமான தேவை இது, கட்டாயம் தேவை இது இருந்தா அவசியம். அதுல ஒரு எழுத்தை நாங்க வெட்டும் போது சிலரை நாங்கள் இப்படி செல்லமாக சொல்லுவோம். சிலருக்கு இது பேராகவும் அமைந்திருக்கிறது. குஞ்சம்மண்டு வந்தாலும் அதுல வராது. குஞ்சி 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 அப்படி என்ன வருமோ? குஞ்சம் அல்ல சாண்டு தானே வரும். குஞ்சம்மண்டு தானே சொல்றது. இல்ல குஞ்சு பேரும் இருக்கிறது. சிலருக்கு பேரும் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சிலரை செல்லமாக இப்படி கூப்பிடுவது. மணி மணி முதல் மணி முதல்ல என்ன முதல் இதே சிலருக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. கட்டாயமாக இது வேணும். இது இருந்தா தான் சிலருக்கு முடிமாயிரும். ஆணுக்கா பண்ணுக்கா எல்லோருக்குமே சிலர் இப்போது தேவைப்படுகிறது. சிலர் குழந்தைகளுக்கு ஆண் பெண் இல்ல. சிலருக்கு அழகுக்கும் தேவை செய்கின்றார்கள். அழகுக்கும் செய்கிறார்கள். சிலருக்கு தேவை முக்கியமாக தேவையாகவும் இருக்கிறது. அழகுக்கும் தேவைக்கும் முடியுமா? அழகுக்கும் அழகுக்கு சிலருக்கு
சிலருக்கென்றா பெரும்பாலும் இப்ப அநேகமாக எல்லோரும் பாதிக்கிறார்கள். டோப் பண்றதுக்கு என்ன வாணி தமிழ்ல? ஆ? ஆ. டோப் வைக்கிறது சவாரின் சவாரி முடி. அது என்ன சவேரி முடியும்? அடுத்தது சரி. அப்படி வராது, சவாரி முடி டோப்பு. இல்ல இல்ல. அது எல்லாரும் வராது. ஒரு எழுத்து ஒட்டுனா என்னண்டு வரும் வாணி? இல்லாததை எல்லாம் சொல்றீங்க, இருக்கிறத சொல்றீங்க. இல்ல ரெண்டாவது சொல்லுங்க தரவ. ரெண்டாவது ஒருவேளை செல்லமாக இப்படி கூப்பிடுவோம். சிலருக்கு இப்படி பேராகவும் இது இருக்கிறது, பேரும் வைத்திருக்கிறார்கள். நாங்க செல்லமாகவும் கூப்பிடுவோம். குட்டி கலைவாணி லைவண்ணா களவாணி. ஒரு எழுத்த போட்டா களவாணி. களவாணி. வாணிக்குள்ள இருக்கும் போதாவது ஐயோ ஐயோ. பாதணி பாணி இல்ல பானியாடு கூட கூப்பிடுவது யாக்கல. ஊத்தப்பாடியை கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவோம் பையா. வேற என்ன கூப்பிடுவோம்? பிள்ளை குஞ்சு மொன மன அதுகள்ல எதுவும் பங்காள ஒரு எழுத்து போடுது கொண்டு பாருங்க. தரவு முதலாவது தரவு அநேகமாக எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அநேகமாக பெரும்பாலும் இது இப்பொழுது கையுக்கு என்ன வாணிங்க அதை சொல்றது? மையவாணி டைக்கு நேரம் தானே. பூச்சு பூச்சு பூசு பூச்செண்டு வந்தா அது வேற. பூசு கூப்பிடுவீங்களா? பூசு மை பூசு அதெல்லாம் வேற. பூசு மணி குஞ்சு மணி குஞ்சு பிள்ளை குட்டி தம்பி. முதல்ல சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா அடுத்தது தன்னால வரும். பிள்ளை பூ வைக்கிற பூவோட சம்பந்தப்பட்ட பாருங்க. பூ மாலைக்கும் அதென்ன வராது. இல்லை அவர் அதை சொல்கிறார் இல்லை. அழகுக்கு வைக்கிறேன்டா. சிலர் அழகுக்கும் செய்வார்கள், ஆனா சிலருக்கு பெரும்பாலும் இது தேவைப்படும். அப்ப முடியோட தான் ஏதோ வரும் சம்பந்தப்பட்டு. அழகுக்கு அழகுக்காகவும் பாவிப்பார்கள், சிலருக்கு தேவைப்படும். சரி சொல்லுங்க பாப்பா. சொல்லவா? சொல்லுங்க. கண்மணி கண்ணி நீங்க சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க தானே சொல்றேன், சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமா கண்ணாடி கண்ணா வா கண்ணா போ. அது என்னோட வேற கண்ணாடிக்கும் கண்ணாவுக்கும் என்ன ஒரு இடத்த விட்டுனா கண்ணா என்னென்ன கண்ணாண்டு வேறும் வீட்டுல கண்ணாடி. நாங்க கண்ணாடி போட்டிருக்கிறோம் எல்லாரும். கண்ணாடி பொருங்க வாங்க. ஓகே ஓகே என்ன ஓகே. சரி சரி. அவ டி அவட்றார் கண்ணாடி சொல்றேன். இல்ல கண்ணாடி பேரு கண்ணாடி சரி சரி கண்ணாடி சொல்றேன். கண்ணா கண்ணாடி போட்டிருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது. நான் அதை சொல்லி நாமெல்லாம் வச்சிருக்கிறோம். வெக்கமா இருக்கு. நாங்கெல்லாம் போட்டிருக்கிறோம். நாங்கள் போட்டிருக்கிறோம். நானும் பாணி நீங்களும் போட்டிருக்கீங்க, நான் போட்டும் இருக்கிறோம். எங்கட மூத்தண்ணாவே நாங்கள் கண்ணாண்டு தாங்க அதை சொல்றோம். பாருங்க கண்ணா கண்ணாடு கூப்பிடுறோம் தானே கண்ணா. ஆமா இல்ல கடவுள் இருக்கிற எங்கட கடவுள் போடுற பேர் கடவுள் கண்ணன் கண்ணன் கண்ணா கண்ணன். சரி வாணி நாளை சந்திப்போம். சாப்பாட்டுக்கிட்ட நேரம் போய்விட்டது. சரி மிக்க நன்றி எல்லோருக்கும். நன்றி காயா. கொட்டாவி பசி கொட்டாவி தெரியல. நன்றி. சிலாப்பன் கொட்டாவி. வணக்கம். சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். கூழாவிய பொத்தி கொண்டு போய் படுங்கோ. எதை காய்